السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم وقال رسول الله صلى الله عليه وسلم حاسبوا قبل أن تحاسبوا. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தின் பக்கம் கவனத்தை திருப்புகின்றார். இன்று புனிதமிக்க ரமலான் மாதத்தின் ஏறத்தாழ 27 நாட்களை முடித்து 28வது நாளில் நாம் இங்கே வீற்றிருக்கின்றோம். ரமலானில் பெரும்பகுதி முடிந்துவிட்டது. இன்னும் 3 நாட்களா அல்லது 2 நாட்களா என்பது எஞ்சி இருக்கின்ற நிலை. இதே போன்று நம்மில் சிலர் தன் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கடந்து வந்து விட்டார்கள். மீதமிருப்பது ஒரு சொற்ப காலம். சிலர் 30, 40, 50, 60, 70 என்று அகவையை தாண்டி விட்டார்கள். இன்னும் அவர்களுக்கு மரணத்துக்கு மத்தியில் ஆண்டுகளா, மாதங்களா, வாரங்களா, நாட்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக குறைந்த காலகட்டம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மூமினை பார்த்தும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி அவர்களின் கவனத்தை திருப்புகின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே. பொதுவாக யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று சொல்லாமல் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கின்ற மூமின்களை என்று அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகின்றான் என்றால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள். ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலோ அல்லது வேறு ஒரு தேவையின் போது என் அருமை மகனே என்று அழைத்து ஒரு காரியத்தை பணிக்கின்றார், ஏவுகின்றார் என்றால் அதனுடைய பொருள், நீ உண்மையில் என் மகனாக இருந்தால் நான் சொல்லுகின்ற இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கு பொருள். அதே போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடியார்களை பார்த்து குறிப்பிடுகின்றான், இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே. பொருள், அல்லாஹுவின் மீதும் மௌத்துக்கு பிந்திய மறுமை வாழ்க்கையின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அடுத்து சொல்லப்படுகின்ற செய்தியை நீங்கள் செயல்படுத்துங்கள். என்ன செய்ய சொல்கிறான்? இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனை தன்னுடைய வாழ்க்கையில் நின்று பார்க்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதனை பிடித்து இழுத்து அல்லாஹ் நிறுத்துகின்றான். நிறுத்தி சொல்லுகின்றான், இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள், அல்லாஹுவை பயந்து கொள். வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கட்டும், சீர்தூக்கி பார்க்கட்டும். தான் கடந்து வந்த வாழ்க்கையை ஒரு கணம் திரும்பி பார்க்கட்டும். தன் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கட்டும். இதுவரைக்கும் தான் செய்த செயல்பாடுகள் என்ன? தான் செய்த நற்காரியங்களை ஒரு பக்கம் வரிசையாக நிறுத்தட்டும். தான் செய்திருக்கின்ற பாவகாரியங்களை மறுபக்கம் அதற்கு எதிரிலே வரிசையாக நிறுத்தட்டும். இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கட்டும். எத்தனையோ பாவங்கள் மனிதன் தன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற பாவங்கள், எத்தனையோ பாவங்கள், பாவ குவியல்கள், பாவ மலைகளை சுமந்திருக்கின்றான். ஆனால் மனிதன் செய்துவிட்டு வந்த அந்த பாவங்களை குறித்து கடந்த கால வாழ்க்கையை மனக்கண் முன்பாக திரும்பி பார்க்காத காரணத்தால் அதை மறந்துவிட்டு அதை பற்றி சிந்தனை இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், கொஞ்சம் நில். அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் கொஞ்சம் நில்.
நின்று ஒரு கணம் திரும்பிப்பார். நீ கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பிப்பார். அந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்துப்பார். நீ செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் ஒரு பக்கம் வரிசைப்படுத்து. நீ செய்திருக்கின்ற நற்காரியங்கள், அற்ப சொற்பமான நற்காரியங்கள், வணக்க வழிபாடுகள், அவற்றையும் வரிசைப்படுத்து. இரண்டையும் ஒப்பிட்டு பாரு. நீ செய்திருக்கின்ற நற்காரியங்கள் அதிகமா அல்லது பாவகாரியங்கள் அதிகமா? இப்படி சிந்தித்து பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வத்தகுல்லாஹ், இனியேனும் அல்லாஹுவை பயந்து கொள். என்ன பொருள்? கணிசமான காலகட்டம் முடிந்து விட்டது. கணிசமான காலகட்டம் முடிந்து விட்டது. இனி எஞ்சி இருக்கின்ற காலகட்டம், அந்த காலத்திலாவது அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தும் விதமாக, மறுமைக்கு ஆயத்தமாகும் விதமாக உன் செயல்பாடுகளை அமைத்துக்கொள். அன்புகளே, இந்த வார்த்தையின் மூலம் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும், நீ வாய்மையான மூமினாக இருந்தால், இப்போது உன் வாழ்க்கையில் நீ எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த அகவை, எந்த வயதை நீ தொட்டு நின்றாலும் சரி, சற்று நின்று ஒரு கணம் உன் கடந்து வந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற செயல்பாடுகளை திரும்பிப்பார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதோ அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். வல் தந்துரு நஃப்சுன், ஒவ்வொரு ஆன்மாவும் சீர்தூக்கி பார்க்கட்டும். மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை வாழ்க்கைக்காக என்ன செய்து அவன் முன் அனுப்பி வைத்திருக்கின்றான், என்ன எவற்றை செய்து அனுப்பி வைத்திருக்கிறான் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்க்கட்டும். இது எப்படி இருக்கிறது? ஒரு வாலிபன் 10 ஆண்டு கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வளைகுடா நாட்டுக்கு சென்றான். சென்ற அவன் 9 வருடங்களை முடித்து விட்டான். இன்னும் எஞ்சி இருப்பது ஒரே ஒரு வருடம். இப்போது அவனுக்கு உற்ற நண்பன் ஒருவன் சொன்னான், எப்படி சகோதரா, கடந்த 9 வருடத்தில் நீ சம்பாதித்த சம்பாத்தியத்தை எப்படி நீ பயன்படுத்தினாய்? ஒரு கணம் சிந்தித்துப்பார். உன் தாய்க்கும் தந்தைக்கும் நீ அவற்றை அனுப்பி கொடுத்திருக்கின்றாயா? நீ செய்த சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை உன் தாயகத்துக்கு அனுப்பி கொடுத்து விட்டு ஒரு சிறு பகுதியை மட்டும் நீ உன் தேவைக்காக எடுத்துக்கொண்டாயா? அல்லது நீ செய்த சம்பாத்தியத்தில் பெரும் பகுதியை உன் சொந்த தேவைகளுக்காகவே நீ செலவு செய்துவிட்டு சொற்பமான காசு பணத்தை மட்டும்தான் உன் தாயகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறாயா? நாளை ஒப்பந்த காலம் முடிந்ததற்கு பின் நீ தாயகத்துக்குத்தான் போகப் போகிறாய். நாளைய வாழ்க்கைக்காக இதுவரைக்கும் நீ என்ன சம்பாதித்து அனுப்பி வைத்திருக்கிறாய் என்று ஒரு கணம் சிந்தித்துப்பார். அப்படி சிந்தித்து பார்த்துவிட்டு பெரும்பகுதி ஒப்பந்த நாட்கள் முடிந்து விட்டன. எஞ்சி இருக்கின்ற ஒரு சொற்ப நாட்கள், ஒரு வருடமோ சில மாதங்களோ, அந்த மாதத்தில் நீ ஈட்டுகின்ற ஊதியத்தையாவது முழுமையாக உன் தாயகத்துக்கு அனுப்பிவை என்று சொல்வதை போன்று இங்கே இந்த வார்த்தையின் அமைப்பு இருக்கிறது. எப்படி மனிதா, கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பிப்பார். இத்தகுல்லா, இனி மீதவிருக்கின்ற வாழ்க்கையிலாவது நீ அல்லாஹுவை பயந்து கொள். நாளை நீ மௌத்துக்கு பின்பாக சந்திக்கவிருக்கின்ற நிரந்தரமான மறுமை வாழ்க்கை இருக்கிறதே, அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீ என்ன செய்து அனுப்பி வைத்திருக்கின்றாய்? நீ செய்து அனுப்பி இருப்பவற்றில் நன்மைகள் அதிகமா, பாவங்கள் அதிகமா? சொர்க்கத்தை பெற்றுத் தருகின்ற காரியங்கள் அதிகமா, நரகத்தில் கொண்டு போய் தள்ளுகின்ற காரியங்கள் அதிகமா? அல்லாஹ் ஏவிய காரியங்களை செய்திருக்கின்றாயா அல்லது அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவங்களை புரிந்திருக்கின்றாயா? சிந்தித்துப்பார். இதற்குத்தான் மார்க்கத்தில் முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய விசாரணை என்று சொல்லுவார்கள். இந்த சுய விசாரணை, உண்மையான மோமீன் அவன் வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சுய விசாரணையில் ஈடுபட வேண்டும். சுய விசாரணையில் ஈடுபடுகின்ற போதுதான் அடுத்து எஞ்சி இருக்கின்ற வாழ்க்கையாவது அவன் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். அறவே விசாரணை இல்லாமல், சுய விசாரணை, சுய பரிசோதனை இல்லாமல் அவன் தன் வாழ்க்கையை கடத்துகின்றான் என்று சொன்னால், சில போது முழு வாழ்க்கையும் மோசமான முறையில் போய் முடிந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மா கத்தமத்தில் எகதின், நாளை மறுமைக்காக என்ன செய்து முற்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை சீர்தூக்கி பார்க்கட்டும். வத்தகுல்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான். என்ன பொருள்? இனி எஞ்சி இருக்கின்ற வாழ்நாளையாவது, சொற்பகால அந்த வாழ்க்கையாவது அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமையை வளப்படுத்துகின்ற முறையில், மறுமையின் வெற்றியை பெற்றுக்கொள்ளுகின்ற முறையில் அந்த காரியங்களை செய்யுங்கள். இந்த எஞ்சி இருக்கின்ற வாழ்நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கிறான்.
ஹபீர் என்ற வார்த்தை அணு அணுவாக அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு பொருள். இது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொற்காலத்தில் ஒரு அதிர்ச்சி தருகின்ற ஒரு காரியம் நடந்தது. பெருமானார் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு தோழர், நீக்குரோ தோழர் வருகின்றார். நீக்குரோ பார்ப்பதற்கு பங்கரையான தோற்றம், கம்பி போன்று சுருண்ட முடிகள், மூக்கெல்லாம் சப்பையாக இருக்கிறது, அகந்த நெற்றி, உருவத்தால் கருத்தவர், பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம். தம்பி கையெடுப்பான். பார்ப்பதற்கு விகாரமான தோற்றம். இந்த நிலையில் அந்த அல்லாஹுவின் தூதரிடத்தில் வருகின்றார். வந்தவர் கேட்டார், நாயகமே, என் வாழ்க்கையில் நான் செய்யாத பாவங்கள் என்று ஒன்று இல்லை, எல்லா பாவங்களையும் செய்திருக்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டார். என்ன பொருள்? உலகத்தில் பாவங்கள் என்ற பட்டியலில் என்னென்ன உண்டோ எல்லா பாவங்களையும் செய்து விட்டேன், எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் நான் விட்டு வைக்கவில்லை. இந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, அல்லாஹ்விடத்தில் உருகிய உள்ளத்தோடு நீங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இதனுடைய பொருள் என்ன? செய்துவிட்ட பாவங்களை குறித்து ஒருவன் கவலைப்படுகின்றான், உடனடியாக அந்த பாவத்தோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்கின்றான். எதிர்கால வாழ்க்கையில் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று வைரம் பூண்ட முறையில் உறுதி எடுத்துக்கொண்டான். இப்படி எடுத்துக்கொண்டு, அல்லாஹ், நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னித்து விடு என்று உண்மையாகவே உணர்வுபூர்வமான முறையில் அவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னிக்கின்றான். இந்த கருத்தைத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் சுருக்கமாக சொன்னார்கள். உண்மையாகவே நீர் திருந்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் உம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். வந்தவர் திரும்பி செல்கிறார். ஒரு 10 எட்டுக்கள் கூட எடுத்து வைத்திருக்க மாட்டார். இப்போது மீண்டும் திரும்பி வருகின்றார். பதட்டத்தோடு காணப்படுகின்றார். முகத்திலே ஒரு வகையான கலவரம் தென்படுகிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு அருகில் வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் செய்த காரியங்களை நான் செய்த போது என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டுதான் இருந்தானா? ஆம், அந்த பாவங்களை எல்லாம் நான் செய்தேனே, அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு என்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தானா என்று கேட்டு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றோ இல்லை என்றோ தன் சொந்த வார்த்தையை கொண்டு அவருக்கு பதில் சொல்லவில்லை. ஒரு குர்ஆனுடைய திருவசனத்தை ஓதிவிட்டு அந்த வசனத்தின் மூலமாக பதில் சொன்னார்கள். தோழரே, இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நாம் பார்க்கின்ற இதே வசனம், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்ற திருவசனத்தை நீங்கள் ஓதியதில்லையா என்று கேட்டார். அடுத்த வினாடி அந்த இடத்தில் அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நின்று கொண்டிருந்த அந்த நீக்ரோ அடிமை எந்த உணர்வால் தாக்கப்பட்டாரோ, அல்லாஹு அக்பர் என்று அவர் உரத்து எழுப்பிய தக்பீருடைய ஓசை வெகு தூரத்துக்கு கேட்டது, தொலை தூரத்துக்கு கேட்டது. அடுத்த வினாடி நின்று கொண்டிருந்த அவருடைய உடல் தரையிலே புடார் என்று சாய்கிறது. கைகளும் கால்களும் உதற சற்று நேரத்தில் ரூஹு பெறுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக சொல்லிக் கொண்டார்கள். அந்த தோழர் எல்லா பாவங்களையும் செய்திருக்கின்றார். ஆனாலும் அந்த பாவங்களை செய்த போது என்னை படைத்த நாயன் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்த போது, என்பதை உணர முற்பட்ட போது அவருடைய உள்ளுக்குள்ளே ஒரு வகையான உணர்வு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அந்த உணர்வு கொந்தளிப்பு அவருடைய உயிருக்கே உலை வைத்து விட்டது. ஆம், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன் என்பது மிகப்பெரிய ஒரு உணர்வு அலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. சரியான முறையில் அந்த வார்த்தையின் பொருளை ஒரு மனிதன் புரிந்து கொண்டு விட்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய அலையை அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். இப்படி அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இங்கே பார்க்கின்றோம், அடுத்து அல்லாஹ் இந்த வசனத்தை தொடர்ந்து அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வலா தகூனு கல்லதி, அந்த குற்றவாளிகளை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். யார் அந்த குற்றவாளிகள்? யார் அந்த பாவிகள்? நசுல்லாஹ், அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். உலகத்தில் வாழுகின்ற போது மனிதன் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ வேண்டும். எப்படி? எனக்கு மேலே என்னை படைத்த நாயன் அல்லாஹ் இருக்கின்றான், நான் அவனுக்கு முன்பாக ஒரு அற்ப அடிமை,
அவனுடைய பொருத்தத்தை லட்சியமாக கொண்டு வாழ்வதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள். என் விருப்பு வெறுப்பு எனக்கு முக்கியமல்ல. என் மௌத்துக்கு பின்பாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எனக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையின் வெற்றியை நான் அடைய வேண்டும் என்றால் இந்த மௌத்துக்கு முந்திய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லுகின்ற முறையில் அவனை திருப்திப்படுத்தும் விதமாக நான் என் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நான் ஒரு அடிமை. எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படவிருக்கின்றேன். அந்த விசாரணையின் போது நான் சிக்குறாமல் நான் தப்பிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் என்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ் என் எஜமான் எனக்கு மீதே இருக்கின்றான், நான் ஒரு அடிமை, அவனுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டுதான் என் வாழ்க்கையை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொரு வினாடி வாழ்க்கையும் அவன் வாழ தலைப்பட வேண்டும், வாழ்வதற்கு முன்வர வேண்டும். ஆனால் சிலர் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அல்லாஹ்வை மறந்துவிட்டால் எனக்கு மேலே எஜமானன் யாரும் இல்லை, நான் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நான் யாருக்கும் அடிமையும் இல்லை, எனக்கு நானே எஜமான், என் விருப்பத்துக்கிணங்க நான் வாழ முடியும், என்னை யாரும் தட்டி கேட்க முடியாது, என் விருப்பு வெறுப்புகள் என்னவோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். தான் தோண்டித்தனமான வாழ்க்கை, தான் தோண்டித்தனமான வாழ்க்கை, மனம் போன போக்கில் வாழுகின்ற வாழ்க்கை, இறை கட்டுப்பாடுகளுக்கு, இறைவனுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படாத வாழ்க்கை, அவற்றை புறக்கணித்து விட்ட வாழ்க்கை, அதுதான் அல்லாஹுவை மறந்த வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை மறந்து விட்டு வாழுகின்றார்களே அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உலாய் காரணம் உலாய்க்கு ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள் பாவிகள் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ். அவர்கள் பாவிகள். ஆனால் அல்லாஹுவை மறந்துவிட்டு வாழுகின்ற வாழ்க்கைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு கைமேல் கொடுக்கின்ற தண்டனை என்ன? மறுமையில் அல்லாஹுவை மறந்துவிட்டு வாழுகின்ற வாழ்க்கைக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். ஆனால் இந்த உலகத்திலேயே கைமேல் தண்டனை என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹுவை மறந்துவிட்டு வாழுகின்ற மக்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? அன்சாகும் அன்புசகும், அல்லாஹுவை மறந்த காரணத்தால் மனிதனை தான் யார் என்பதை அல்லாஹ் அவனுக்கு மறக்க செய்து விட்டான். நீ எப்போது எஜமானனை மறந்தாயோ நீ ஒரு அடிமை என்பதை அல்லாஹ் உன்னை மறக்க செய்து விட்டான். அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகின்றவன் என்பதை எப்போது நீ மறந்தாயோ, நான் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் என்பதை அல்லாஹ் உனக்கு மறக்கடித்து விட்டான். மறுமையை நீ எப்போது மறந்தாயோ இந்த உலகம் நீ தேடுவதற்காக வந்த இடம் என்பதை அல்லாஹ் உனக்கு மறக்கடித்து விட்டான். ஆகவே இந்த உலகத்தில் சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க வந்த, இன்ப வாழ்க்கையில் மிதக்க வந்த ஒரு மனிதன், உல்லாசமாக வாழ வந்த ஒரு மனிதன் எப்படி விரும்புவானோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ விரும்புகிற நிலைக்கு தள்ளப்படுவாய். காரணம், அல்லாஹ் கொடுத்த சாபக்கேடு. நீ எப்போது அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தாயோ, அல்லாஹ்வுடைய நினைவு மட்டும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் துடிப்போடு, உயிர் துடிப்போடு இருந்திருந்தால், அல்லாஹ் நீ ஒரு அடிமை, எஜமானனை திருப்திப்படுத்துவதற்குத்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம் என்ற அந்த உணர்வை அல்லாஹ் உன் நெஞ்சத்திரையில், மனத்திரையில் பசுமையாக கொடுத்திருப்பான். அப்போது உன்னுடைய பார்வை, பேச்சு, கேள்வி, உன் செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கும் கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு பொருத்தமான முறையில் அமைந்திருக்கும். ஆனால் எப்போது நீ அல்லாஹுவை மறந்தாயோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ யார் என்பதையும் அல்லாஹ் உனக்கு மறக்க செய்து விட்டான். இது கைமேல் கொடுக்கின்ற தண்டனை. அடுத்து முடிவாக சொன்னால், உலாய்க்கு ஹுமுல் ஃபாசிகூன், இப்படி அல்லாஹுவை மறந்துவிட்டு தன்னிலை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற அவர்கள் பெரும் பாவிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்புகளை நாம் இங்கே சுருக்கமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த இடத்தில் மனிதன் தன் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, கடந்து வந்த தன் வாழ்க்கையை குறித்து சுய விசாரணை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான். அந்த சுய விசாரணையின் போது அல்லாஹ் என் எஜமான், நான் அவனுடைய அடிமை என்ற உணர்வு அவன் நெஞ்சத்திரையில் பசுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றான். அந்த எண்ணம் மட்டும் அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னிலை மறந்தவனாக, தன்னை பற்றியே உணராதவனாக, அவன் பெரும் பாவிகளுடைய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டவனாக மாறி விடுகின்றான் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு ஒரு இடத்தில் அடையாளம் சொர்க்கவாதிகள் எப்படி
அவர்களிடத்தில் 5 பண்புகளை அல்லாஹ் சொல்றான். சொர்க்கவாதிகளாக இருக்கின்ற அவர்கள் 5 பண்புகளை கொண்டிருப்பார்கள். ஒன்று, இன்னல்லதீன ஹும் மின் ஹஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ்வின் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுவை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் என் கதி என்னாகுமோ, அல்லாஹ்விடத்தில் என் முடிவு என்னாகுமோ, இறை பொருத்தத்தை பெற்றவனாக நான் ஆகுவேனா, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இலக்கானவனாக நான் ஆகுவேனா, என் செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்க்குமா அல்லது அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறி விடுமா, தெரியவில்லை என்று அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள். முதல் பண்பு. 2, வல்லதீன ஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், அல்லாஹ்வுடைய திருவசனங்களை உறுதியாக நம்புவார்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு பக்கம், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மீது மாறாத உறுதி மறுபக்கம். 2. 3, வல்லதீன ஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், அல்லாஹ்வுக்கு எதையும் யாரையும் சமமாக இணையாக கருத மாட்டார்கள். ஷிர்கான பாவம் செய்ய மாட்டார்கள். இணை கற்பிக்கின்ற காரியத்தை செய்யவே மாட்டார்கள். 3. 4, வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், செய்வதையெல்லாம் செய்துவிட்டு கொடுப்பதையெல்லாம் கொடுத்துவிட்டு ஆஹா அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்ப செல்ல வேண்டுமே என்பதை எண்ணி அவர்கள் கலங்குவார்கள். குலூபுஹும் வஜிலத்துன், அவர்கள் உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். இந்த கடைசி வார்த்தையை, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் காரணம், நாம் அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல வேண்டுமே என்ற காரணத்தால் உள்ளங்கள் நடுங்கும் என்ற இந்த 4வது விஷயத்தை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்கிற போது எப்படி புரிகிறது? செய்வதையெல்லாம் செய்துவிட்டு நடுங்கிக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் திரும்ப செல்ல வேண்டுமே என்ற எண்ணத்தால். அப்படி என்றால் இவர்கள் பாவகாரியங்களை செய்துவிட்டு தீய காரியங்களை புரிந்துவிட்டு இப்படி பாவத்தையும் தீமைகளையும் அள்ளி கட்டி கொண்டு விட்டோமே, இதே நிலையில் நாம் அல்லாஹ்வை சென்று சந்தித்தால் நம் கதி என்னாகும் என்று நடுங்குவார்களோ என்றுதான் இந்த வார்த்தையின் வெளிப்படையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? உண்மையில் அப்படித்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த திருவசனத்தின் வெளிப்படையான தோற்றத்தை பார்த்துவிட்டு அப்படித்தான் கருதினார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் விளக்கமும் கேட்டார்கள். நாயகமே, செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் திரும்ப போக வேண்டுமே என்ற எண்ணத்தால் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, யார் இவர்கள்? குடித்துவிட்டு விபச்சாரம் செய்துவிட்டு திருட்டு குற்றம் புரிந்துவிட்டு ஆஹா இப்படிப்பட்ட மாபாதகத்தை செய்து விட்டோமே, நாளை அல்லாஹ்விடத்தில் மனுஷரிலே மௌத்துக்கு பிந்திய அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்ப செல்ல வேண்டுமே, அப்போது இந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்ட நிலையில் நம் கதி என்னாகுமோ என்று செய்துவிட்ட பாவங்களுடைய பாதிப்பை குறித்து கலங்கியவர்களாக, மறுமையை எண்ணியவர்களாக நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் இந்த திருவசனத்தில் குறிப்பிடுகின்றானா என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யப்னத ஸித்தீக், அபூபக்கர் சித்தீக்னுடைய அருமை மகளே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை மகளே, அவர்களை பற்றி அல்லாஹ் இங்கு குறிப்பிடவில்லை. விபச்சாரம் செய்துவிட்டு மது குடித்துவிட்டு திருட்டு குற்றம் புரிந்துவிட்டு அல்லாஹ்வை நினைத்து கலங்குகிறார்களே, அஞ்சுகிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை. அப்படி என்றால் யாரை பற்றி? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? யஸூமூன் வயுஸல்லூன் வயதஸத்தகூன் வயகாஃபூன் அல்லா யுதகப்பல மின்ஹும், இவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள், காசு பணத்தை வாரி இறைத்து தான தர்மம் செய்து கொண்டிருந்தார்கள், நோன்பு தொழுகை தர்மம் இவற்றில் மூழ்கி இருந்தார்கள். ஆனாலும் நாளை அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்ப போக வேண்டுமே, அப்படி போகின்ற போது இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தரத்தில் நாம் செய்திருக்கின்றோமா? நாம் செய்த இந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதியோ தரமோ அந்த தரத்தில் அந்த தகுதியோடு நாம் நிறைவேற்றி இருக்கின்றோமா? அல்லது கரித்துணியை கசக்கி மூஞ்சிலே முகத்திலே எறிவதை போன்று அல்லாஹ் நீயும் உன் நோன்பும் நீயும் உன்னுடைய தொழுகையும் நீயும் உன் தர்மம் என்று முகத்திலே சம்பந்தப்பட்ட நபருடைய முகத்திலேயே கரித்துணியை கசக்கி எறிவதை போன்று எறிவதற்கு ஏற்ற முறையில் பாவ குற்றம் குறைகளோடு நாம் இந்த காரியத்தை செய்திருக்கின்றோமா? தெரியவில்லையே. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையில் தொழுதேனா? அல்லாஹ் தூக்கி எறிகின்ற முறையில் தொழுதேனா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற முறையில் நோன்பு நோற்றேனா? அல்லது அல்லாஹ் புறக்கணித்து எரிகின்ற முறையில் நான் நோன்பு நோற்றேனா என்று
செய்துவிட்ட நல்ல அமல்களை குறித்து அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா என்பதை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுக்கம், குர்ஆனுடைய வசனங்களில் வைரம் கொண்ட உறுதி, எந்த நிலையிலும் ஷிர்கான பாவங்கள் செய்வது இல்லை. வெட்டி போட்டாலும் சரி, துண்டம் துண்டமாக வெட்டினாலும் சரி, கரித்து பொசுக்கி சாம்பலாக்கினாலும் சரி, ஷிர்கான பாவத்தில் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்ற உறுதி. அதற்கு பின்பாக நல்ல காரியங்களை செய்துவிட்டு நடுக்கம், தொழுதுவிட்டு நோன்பு வைத்துவிட்டு தர்மம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் போகிற போது இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனக்கு உரிய மரியாதையை உயர்ந்த கண்ணியத்தை பெற்றுத் தருமா, அல்லது இவையெல்லாம் செய்துவிட்ட குற்றங்களின் காரணமாக புறக்கணிக்கப்பட்டு எனக்கு இழிவையும் அழிவையும் ஏற்படுத்துமா என்ற அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த 4 குணங்களை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உலாயிக்க, இவர்கள் யார் தெரியுமா? யுசாரிஊன ஃபில் கைராத், நலவானவற்றை செய்வதற்கு விரைந்து செல்லுகின்றவர்கள். நல்ல காரியம் செய்வதற்கு இவர்களால் விரைந்து போகின்றார்கள். மட்டுமல்ல, வஹும் லஹா சாபிகூன், அதற்கு இவர்கள் தான் முந்திக் கொண்டவர்கள். மற்ற யாரையும் விட இவர்கள் தான் முந்தியவர்கள், முந்திக் கொண்டார்கள். மற்ற யாரையும் விட இவர்கள் விரைந்து போகிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்றான், இவர்களுக்கு சான்று தருகிறான். எப்படி இந்த உயர்ந்த 4 குணங்கள் இருந்தால் இவர்கள் நன்மையில் விரைந்து செல்லுகின்ற மக்கள், நன்மைக்கு முந்திக் கொண்ட பெருமக்கள் என்று அல்லாஹ் பாராட்டு தெரிவிக்கின்றான். அன்புக்குள்ளே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். செய்துவிட்ட செயல்களுக்கு பின்பாக இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்று அஞ்சுகின்றார்களே, அதுதான் சுய பரிசோதனை. நாம் நோற்ற நோன்பு எந்த தரத்தில் நோற்றோம்? நாம் தொழுத தொழுகை அது எந்த தரத்தில் அமைந்தது? நாம் செய்த தர்மங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற தரத்திலா, அல்லாஹ் புறக்கணிக்கின்ற தரத்திலா என்று தன் செயல்பாடுகளை குறித்து அதனுடைய தராதரம் என்ன என்பதை பற்றி, அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தரத்திலா அல்லது மறுதளிக்கப்படுகின்ற தரத்திலா, எந்த தரத்தில் இருக்கிறது என்று பரிசோதனை செய்கின்றார்களே, மறுபடியும் சிந்தித்து பார்க்கின்றார்களே, அதுதான் சுய பரிசோதனை அல்லது சுய விசாரணை என்று நாம் குறிப்பிடுகின்றோம். சய்யிதுனா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. முஃமின்களே, நீங்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் திருமுன் விசாரணை செய்யப்படுவதற்கு முன் உங்களையே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். இங்கேயே விசாரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு முன்பாக வருகின்ற விசாரணைக்கு முன் இங்கேயே விசாரித்துக் கொள்ளுங்கள். நான் கடந்த கால வாழ்க்கையில் எப்படி நடந்தேன், என் குணங்கள் எப்படி இருக்கிறது, என் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, நான் அடுத்தவரோடு கொள்ளுகின்ற தொடர்புகள் உறவுகள் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொன்றையும், தன் வாழ்க்கையில் பட்ட ஒவ்வொன்றையும் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள், சுய விசாரணைக்கு உட்படுத்துங்கள். இப்படி இந்த உலகத்தில் மௌத்துக்கு முந்திய இந்த வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தினால், நாளை மறுமையில் அல்லாஹ்வின் திருமுன் விசாரணை வருகிற போது அந்த விசாரணை உங்களுக்கு எளிதாக இருக்கும். இங்கே விசாரணைக்கு உங்களை நீங்கள் உட்படுத்தினால் நாளை மறுமையின் விசாரணை உங்களுக்கு எளிதாக இருக்கும். வஸினூஹா கப்ல அன் தூஸனு, உங்களையே நீங்கள் நிறுத்து பாருங்கள். உங்கள் எடை என்ன, உங்களுடைய தகுதி என்ன, தரம் என்ன என்று நிறுத்து பாருங்கள். காரணம், நாளை மறுமையில் நீங்கள் நிற்கப்படவிருக்கின்றீர்கள். நாளை மறுமையில் உங்களுடைய அமல்களை அடிப்படையாக கொண்டு, உங்களுடைய குணங்களை அடிப்படையாக கொண்டு நாளை மறுமையில் உங்களுக்கு எடை போடப்படவிருக்கிறது. மீசான் என்ற தராசிலே மனிதன் செய்த அமல்களையும் அதனுடைய குணங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு எடை உண்டு. அல்லாஹ் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், நாளை மறுமையில் எடை போடப்படுவதற்கு முன் இந்த உலகத்திலேயே உங்களுக்கே நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள். என்னுடைய தகுதி தரம், என்னுடைய தகுதி என்ன, என்னுடைய தரம் என்ன, 4 பேருக்கு முன்பாக வைத்து என்னை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது 4 பேரோடு என்னை நினைத்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, அல்லது வெளியிலே ஒரு உருவத்தில் உலாவுகின்றேன், அந்தரங்கத்திலே வேறு ஒரு உருவத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிலருக்கு அப்படி இருக்கிறது. 2 உருவங்கள், புறத்திலே ஒரு தோற்றம், அகத்திலே ஒரு தோற்றம். புறத்திலே மனித தோற்றம், உள்ளுக்குள்ளே வன விலங்குகளுடைய தோற்றம். மோசமான விலங்குகள் இருக்கின்றனவே, அடுத்தவற்றை அடித்து உண்ணுகின்ற சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை போன்ற மோசமான குணத்தை பெற்றிருப்பார்கள். இன்னும் சிலர் நாய்களுடைய எடுத்ததற்கெல்லாம் சீறி பாயக்கூடிய நாய்களுடைய சுபாவத்தை பெற்றிருப்பார்கள். வேறு சிலர் தனக்கு பயன் கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ அடுத்தவனை தீண்டிவிட்டு அப்பால் செல்லுகின்ற நச்சபரம் நாகத்தை போன்றும்
தேள்களை போன்றும் பூரானை போன்றும் இருப்பார்கள். அவை மனிதனை தீண்டிவிட்டு ஓடுகின்ற போது அவற்றுக்கு ஒரு பலனும் இல்லை. சிங்கம் கடித்தாலாவது மனிதனுக்கு பாதிப்பு என்றாலும் அதற்கு ஒரு இறை கிடைக்கிறது, அதற்கு உண்பதற்கு பசியை போக்குவதற்கு இறை கிடைக்கிறது. ஆனால் இந்த பாம்பு பூரான் அது போன்ற தேள் போன்றவற்றுக்கு மனிதனை தீண்டுகிற போது, மற்ற உயிரினத்தை அது கொத்துகின்ற போது அதற்கு எந்த பலனும் இல்லை. இப்படியும் மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள். எப்படி அடுத்தவனுக்கு தீங்கு செய்வார்கள், அதனால் அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. ஆனால் அதுதான் அவனுக்கு வாளாயம். அது ஒரு வகையான உருசுபா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக மனிதர்களில் சிலர் வெளிப்படையில் பார்க்கின்ற போது மனித உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்தரங்கத்தில் பார்க்கின்ற போது வன விலங்குகளுடைய உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வன விலங்குகளுடைய சுபாவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லது கொடிய நஞ்சை சுமந்து வருகின்ற அரவங்கள் நச்சவரங்களுடைய உருவத்திலே அந்தரங்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், ஜினூஹா, உங்களுக்கு நீங்களே எடை போட்டு பாருங்கள். கபில அன் தூசனு, நீங்கள் எடை போடப்படுவதற்கு முன் உங்களுக்கே நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள். இன்ன அஹ்வன அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன் அன் துஹாசபு அன்ஃபுஸகுமுல் யௌம், இன்று நீங்கள் உங்களை விசாரணைக்கு உட்படுத்திக் கொண்டால் நாளை மறுமையின் விசாரணை உங்களுக்கு எளிதாக இருக்கும். வதஸய்யனூனில் அர்தில் அக்பரி, மாபெரும் அல்லாஹ்வுக்கு முன்பாக நீங்கள் எடுத்து காட்டப்படவிருக்கின்ற அந்த மாபெரும் நிலைக்கு உங்களையே நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யௌமஇதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நீங்கள் எடுத்து காட்டப்படுவீர்கள். உங்களுடைய அந்தரங்கமான எந்த ஒன்றும் அங்கே மறைய மாட்டாது, எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அணு அணுவாக உங்களுடைய ரகசிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, இருட்டில் நடந்த வாழ்க்கை என்று உங்களுடைய வாழ்க்கை அத்தனையும் நாளை மறுமையின் விசாரணையின் போது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். ஆகவே உலகத்திலேயே உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை மறுமையின் அந்த விசாரணைக்காக வேண்டி என்று சையதுனா ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். ஆம் அன்புகளே, இந்த செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு முஃமின் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அவ்வப்போது தன்னுடைய வாழ்க்கையில் செய்து வந்த செயல்களை அவன் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி சுய பரிசோதனைக்கு உட்படுத்திவிட்டு அடுத்து இருக்கின்ற வாழ்க்கையாவது, அடுத்து எஞ்சி இருக்கின்ற வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய செயல்களையாவது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அவற்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள், அல்லாஹு அக்பர். அவர்களை பார்க்கின்றோம். சில போது காட்டுக்குள்ளே சென்றால் தன்னுடைய நாவை இழுத்து வைத்துக் கொண்டு சொல்லுவார்களாம், ஹாதல்லதி அவுரதனியல் மவாரிது, அழிவுக்குரிய இடங்களில் கொண்டு வந்து என்னை நிறுத்தியது இதுதானே, இந்த நாவுதானே என்னை அழிவுக்குரிய இடங்களில் கொண்டு வந்து நிறுத்தியது என்று நாவை பிடித்து கொண்டு சொல்லுவார்கள். என்ன பொருள்? நாவை விசாரணைக்கு உட்படுத்துகின்றார். தன் வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இந்த நாவின் மூலமாக நான் பல பாதிப்பை அடைந்திருக்கின்றேன் என்ற கருத்தைத்தான் சுய விசாரணையின் மூலமாக அவர்கள் இப்படி வெளிப்படுத்துகின்றார்கள். அதே போன்று இன்னும் சில போது ஆதங்கப்பட்டு தன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட குற்றங்களை பாவங்களை எண்ணி பார்த்து ஆதங்கம் கொண்டவர்களாக சொல்லுவார்களாம், அந்தோ லவதித்து அன்னி குந்து ஹாதிஹி ஷஜரத்தை துக்கலு ஒ துழவது, இதோ இந்த செடியாக நான் இருந்திருக்க வேண்டுமே, இந்த செடி பிடுங்கப்பட்டு சமைக்கப்பட்டு உண்ணப்படுகிறது, அத்தோடு பிரச்சனை உண்டு. இந்த கீரைகள்லாம் இருக்கிறது, கீரை செடிகள் தான் வளர்ப்போம், அதை குறிப்பிட்ட பருவத்தில் நாம் அதை பறிப்போம், மீண்டும் பறித்து அதை சுத்தம் செய்துவிட்டு சாப்பிடுவோம், சாப்பிட்டால் பிரச்சனை முடிந்தது. இந்த கீரைகளுக்கு ஏதாவது நாளை மறுமையில் விசாரணை உண்டா? அல்லாஹ் கீரைகளை எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி, நீ வாழ்க்கையில் இத்தனை காலம் வாழ்ந்தாய், என்ன செய்தாய், உன் வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அல்லாஹ் கேட்பானா? அதை பற்றி ஒன்றுமே கேட்க மாட்டான். அப்படி வளர்க்கப்பட்டு பறித்து மீண்டும் உண்ணப்பட்டதற்கு பின் அத்தோடு பிரச்சனை முடிந்தது என்ற தரத்தில் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்க வேண்டாமா? அந்தோ நானோ மௌத்துக்கு பின்பாக மீண்டும் எழுப்பப்படவிருக்கின்றேன், என் செயல்கள் அத்தனையும் அணு அணுவாக விசாரிக்கப்படவிருக்கிறது, அந்த விசாரணைக்கு ஏற்ற வகையில் என்னுடைய வாழ்க்கை அமைந்ததா அந்தோ என்று தன்னை தானே விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டு தன் கைசேதத்தை வெளிப்படுத்துகின்றார்கள்.
அதே போன்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். சில போது அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், குறிப்பாக சூரத்து தூரை ஓதுகின்றார்கள். அதிலே ஒரு வசனம் வருகிறது, இன்ன அதாப ரப்பிக லவாகிஉன், நிச்சயமாக உமது இறைவனுடைய தண்டனை நிகழ்ந்தே தீரும். அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் என்ற திருவசனம் வருகிற போது அந்த திருவசனத்தை சிந்தித்து பார்த்து அவருடைய உள்ளம் கலங்குகிறது. அழுகின்றார்கள், அழுகை கடுமையாக மாறுகிறது. கடைசியில் அந்த திருவசனத்தை கேட்ட அந்த தாக்கத்தால் நோய்வாய்ப்பட்டவர்களை போன்று வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கின்றார்கள். பலர் வந்து நோய்வாய்ப்பட்ட ஒருவரை எப்படி நலன் விசாரிப்பார்களோ அதே போன்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து நோய்வாய்ப்பட்டவை போன்று கருதி விசாரித்து விட்டு போகின்றார்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கின்றோம், கிஃபூஹும் ஃபஇன்னஹும் மஸ்ஊலூன், நிறுத்துங்கள் அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானாம். எப்படி இன்று அயல் நாட்டில் இருந்து வருகின்ற ஒரு மனிதன் கஸ்டம்ஸ் சோதனைக்காக வேண்டி போயிருந்தான். எல்லாம் சோதனை செய்து எல்லாம் முடிந்து விட்டு அவன் தன் தாயகத்துக்கு போகலாம் என்ற எண்ணத்தில் வெளியே வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி கேட்டை தாண்டி வெளியே வருகிற போது அங்கிருந்து உத்தரவு வருது, அதோ அந்த மனிதனை தடுத்து நிறுத்துங்கள், மீண்டும் அவனை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மறுபடியும் தகவல் வந்தது. இப்போது அவன் ஓடி காவலர்களால் துரத்தப்பட்டு அங்கே நிறுத்தப்படுகின்றான். கேட்கிற போது சொல்லப்பட்டது, உன்னை மறுபடியும் சோதிக்க வேண்டும் என்று மேலதிகாரி விரும்புகின்றார் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மணிக்கணக்காக நின்று விசாரணை எல்லாம் முடிந்தது, ஏதோ இருக்கின்றவற்றோடு நாம் தப்பித்து போகிறோம் என்று கருதி கொண்டிருந்த அவனுக்கு வெளியேறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்துங்கள், அவனை மறுபடியும் திரும்ப கொண்டு வாருங்கள், மீண்டும் சோதனையிட வேண்டியது இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவனுடைய மனநிலை எப்படி உடைந்து நொறுங்கி போகுமோ அதுபோன்று நாளை மறுமையில் நீதி விசாரணை முடிந்து அவன் வெளியேறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும். எப்படி? கிஃபூஹும், நிறுத்துங்கள், அவனை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வரும். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தையை ஓதியவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே நிலை தடுமாறுகின்றார்கள், சுய உணர்வை இழக்கின்றார்கள், நோய்வாய்ப்பட்ட மனிதனை போன்று மாறுகிறார்கள். வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். ஏறத்தாழ ஒரு மாத காலம் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அன்றாட வாழ்க்கையெல்லாம் செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போய்விட்டது. அருமை சஹாபா பெருமக்கள் ஹலீஃபாவுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் ஏற்பட்டிருக்கிறது என்று கருதி கொண்டு வீட்டிலே வந்து நலன் விசாரித்து விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய அந்த திருவசனம் அவர்களுக்கு ஏற்படுத்திய தாக்கம் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் முடக்கி போட்டு விட்டது. வீட்டுக்குள்ளே நோயாளியை போன்று ஒரு மாத காலம் இருந்திருக்கின்றார்கள். அன்புகளே, இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள். சுய விசாரணை. ஒவ்வொரு செய்தியையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையின் பின்னணி என்ன என்று யோசித்து பார்க்க வேண்டும். அது மறுமையில் எப்படிப்பட்ட நிலையை பற்றி நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் நாம் எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அருமை சஹாபா பெருமக்களுடைய நிலை எப்படி இருந்ததோ அந்த நிலையாகத்தான் நம்முடைய நிலையும். ஆக அன்புக்குள்ளே இங்கே நாம் சொல்ல வருகின்ற செய்தி, மனிதன் தன்னை சுய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கின்றோம். ஏன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். கடைசி மரண நேரம் ஒரு மஜூசி ஒருவனால் குத்தப்பட்டு, அடிவயிற்றிலே குத்தப்பட்டு இரத்தம் பீரிடுகிறது. குடல் அறுபட்ட நிலையில் கொடுக்கப்படுகின்ற பால் போன்ற உணவுகள் கூட இரத்தத்தோடு கலந்து செந்நிறமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். அமீருல் முஃமினீன் தேர மாட்டார்கள், இன்று மாலைக்குள் இறைவனடி சேர்ந்து விடுவார்கள் என்று சிலர் அவர்களை தேற்றுகின்றார்கள், சிலர் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள். அப்படியாக வந்தவர்களில் ஒருவர்தான் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், அல்லாஹ் உங்களை கொண்டு எத்தனையோ வெற்றியை இந்த இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கின்றான். உங்களுடைய ஆட்சியின் மூலம் இஸ்லாத்தின் பரப்பளவு எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு தொலைதூரத்துக்கு பரவி போயிருக்கிறது.
எத்தனையோ நாடு நகரங்கள், கூஃபா, பசரா போன்ற சரித்திர புகழ்பெற்ற நகரங்கள் எல்லாம் உங்களுடைய ஆட்சியின் காலத்தில் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் எத்தனையோ இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வெற்றிகள் பல கண்டிருக்கின்றன. பல இஸ்லாமிய அரசியல் நடவடிக்கைகள் முறைப்படுத்தப்பட்டு முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உங்களுடைய பொற்காலத்தில் நடந்த விஷயங்கள் தானே. அல்லாஹ் இதற்கெல்லாம் சிறந்த கூலியை உங்களுக்கு தருவான் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் ஆறுதல் அவருடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை சொன்னார்கள். இதை கேட்டவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், போதும் இப்னு அப்பாஸ், நிறுத்தும், உங்களுடைய வார்த்தையை நிறுத்தும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் கடைசியாக, வதித்து அன்னி அஞ்சு லா அஜ்ரே வலா பிஸ்ரே, நான் செய்துவிட்ட சாதனைகளாக நீர் எவற்றை குறிப்பிடுகின்றீரோ இவற்றை குறித்து நான் என்ன விரும்புகிறேன் தெரியுமா? அல்லாஹ் இவற்றுக்கு எனக்கு கூலி தராவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் இவற்றில் நான் நிலைத்து விட்ட குற்றங்களுக்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்காமல் விட்டாலே போதும். என் சாதனை என்று நீர் குறிப்பிடுகின்ற இவற்றில் அல்லாஹ் எனக்கு நற்கூலி தராவிட்டாலும் பாதகமில்லை, ஆனால் இவற்றில் நான் இழைத்து விட்ட அந்த குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ் என்னை பிடிக்காமல் இருந்தாலே போதும், அதுவே நான் பெற்ற பேரு, எனக்கு கிடைத்த ஈடேற்றம் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார்கள். என்றால் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை அவர்கள் சீர்தூக்கி பார்த்திருக்கிறார்கள். அன்புகளே, ஹதரத் ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தின் மடியில் கிடத்தப்பட்டு கடைசி மூச்சுக்களை விட்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையின் சாதனை அல்ல, நான் செய்தவை சாதனை அல்ல, அந்த சாதனைகளுக்கு கூலியை நான் எதிர்பார்க்கவில்லை, அவற்றில் நான் செய்துவிட்ட குற்றங்களுக்காக அல்லாஹ் என்னை குற்றம் பிடிக்காமலே அல்லாஹ் என்னை மன்னித்து என்னை கருணை காட்டி அல்லாஹ் என்னை அரவணைத்துக் கொண்டால் அது நான் பெற்ற பேறு என்று கருதுகிறேன். சாதனை பட்டியலில் சொல்வது போதும், நிறுத்தும் இப்னு அப்பாஸ் என்று சொன்னார்கள். என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள், சுய பரிசோதனை செய்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரஸ்தானுக்கு போய்விட்டால், முஸ்லீம்களை அடக்குகின்ற கபரஸ்தானுக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் தேம்பி தேம்பி அழுவார்கள். மாலை மாலையாக கண்ணீர் சிந்தும். அவருடைய வெண்ணிறமான அந்த பெரிய தாடி அப்படியே நனைந்து போய்விடும். சிலர் கேட்பார்களாம், சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி சொல்லுகின்ற போதெல்லாம் நீங்கள் அழுவதே இல்லை, ஆனால் கபரு மண்ணறைக்கு வந்து விட்டால் இந்த அளவுக்கு நீங்கள் அழுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுவார்களாம், ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி என்ன சொல்லுவார்கள், அந்தோ லவ் அன்னனி பைனல் ஜன்னதி வன்னாரி லா அதிரி இலா ஐயத்திஹிமா யுமர் பி, நான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் ஒரு நாள் நிறுத்தப்படுவேனே, அப்போது நான் எந்த இடத்துக்கு அனுப்பப்படவிருக்கின்றேன் என்று தீர்மானிக்கப்படாமல் அங்கே பொறுத்திருக்க செய்யப்படுமே, அந்த நேரத்தில் நான் மண்ணோடு மண்ணாக ஆகியிருந்தால் நலமாக இருக்குமே. லா அஹ்தர்து அன் அக்கூன ரமாதன் கபல அன் அலம இலா ஐயத்திஹிமா அசீரு, சொர்க்கத்தின்பால் நான் அழைத்து செல்லப்படுவேனா அல்லது பாழும் நரகத்தில் அழைத்து செல்லப்பட்டு தள்ளப்படுவேனா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் கடந்து செல்லுமே கணிசமான நேரங்கள். அந்த நேரத்தில் நான் ரமாதன் மண்ணோடு மண்ணாக ஆகியிருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்வார். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தவர்கள் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. நாளை மறுமையில் எப்படி இதுவரைக்கும் கடந்து வந்த வாழ்க்கையில் செய்த செயல்களை எப்படி சுய விசாரணைக்கு உட்படுத்தினார்களோ அதே போன்று அடுத்து நாம் மறுமையில் அல்லாஹுவின் திருமுன் நாம் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது என்ன என்ன நிலைகளை நாம் சந்திப்போம், எந்த எந்த நிலைகளையெல்லாம் நாம் கடக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்தார். அன்புக்குள்ளே ஒரு சுருக்கமான சுய விசாரணையை பற்றிய முன்னோட்டம் என்ற அடிப்படையில் ஒரு சுருக்கமான செய்தியை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடிப்படையான செய்திகளை குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக கொண்டு அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் இதனுடைய முக்கியமான தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக
அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹ்.